முன்பருவ கல்வி என்பது எந்த வயது குழந்தைகளுக்கானது? பதில் பி. 3 முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கான கல்வி. 2. ப்ரீ கேஜி முன்பருவ கல்வி காலத்தில் குழந்தைகளின் வயது வரம்பு எது? பதில் பி. 2.5 முதல் 3.5 வரை ஆண்டுகள். 3. ப்ரீ கேஜியில் முன்பருவ கல்வி காலத்தில் முக்கியமாக என்ன கற்றலம்சமாக கருதப்படுகிறது? பதில் சி. பழக்கவழக்கங்கள், ஒழுக்கம் மற்றும் சூழலுடன் பொருந்துதல். 4. ப்ரீ கேஜி முன்பருவ கல்வி காலத்தில் குழந்தைகள் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள்? பதில் பி. விளையாடி கற்றுக்கொள்கிறார்கள். 5. ப்ரீ கேஜி முன்பருவ கல்வி காலத்தில் குழந்தைகளுக்கான மொழி கற்றல் எப்படி ஆரம்பமாகிறது? பதில் ஏ. கேட்பதும் பின்பற்றுவதும் மூலம். 6. ப்ரீ கேஜி முன்பருவ கல்வி காலத்தில் குழந்தைகளின் கல்வியில் எந்த செயல்கள் உள்ளடக்கமாக இருக்கும்? பதில் பி. மண் உருவகம், கதை சொல்வது, நிறமிடல் மற்றும் ஒத்திசைவு செயல்கள். 7. எல்கேஜி. எல்கேஜி கட்டத்தில் குழந்தைகள் எதை கற்றுக்கொள்கிறார்கள்? பதில் ஏ. எழுத்துக்கள் மற்றும் எண்ணிக்கைகள். 8. எல்கேஜி கட்டத்தில் குழந்தைகளின் சிறு இயக்கத்திறன் எப்படி மேம்படுகிறது? பதில் ஏ. ஓவியங்கள் வரைவதில். 9. எல்கேஜியில் குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கப்படும் பணி எது? பதில் ஏ. கதை போதனை. 10. கிண்டர் கார்டன் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் பற்றி அறிமுகமானவர் யார்? பதில் ஏ. மார்கரெட் மேக்மில்லான். 11. யூகேஜி கட்டத்தில் குழந்தைகள் எதை கற்றுக்கொள்கிறார்கள்? பதில் ஏ. வாசிப்பிற்கான தயார், எழுதுவதற்கான கோடுகள் மற்றும் எண் கருத்துக்கள். 12. யூகேஜி கட்டம் குழந்தைகளை எதற்காக தயாரிக்கிறது? பதில் ஏ. முறையான பள்ளிக்கல்விக்காக. 13. தேசிய கல்விக் கொள்கை 2020 எந்த வயது குழந்தைகளுக்கு அடித்தள கல்வி வழங்கப்படும் என கூறுகிறது? பதில் பி. 3 முதல் 8 வரை வயது. 14. குழந்தைகளின் வகுப்பறை பழக்கங்கள் மற்றும் ஒழுக்கம் எவ்வாறு மேம்படுகிறது? பதில் பி. மெதுவாக. 15. இந்தியாவில் குழந்தைகளுக்கான முன்பள்ளி கல்வியை எந்த திட்டம் ஆதரிக்கிறது? பதில் சி. ICDS இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். 16. சமக்ர சிக்ஷா திட்டத்தில் எந்த வகையான கல்வி சேர்க்கப்பட்டுள்ளது? பதில் சி. முன்பள்ளி கல்வி, ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். 17. எந்த மத்திய அரசு கொள்கை குழந்தை முதற்கல்விக்கான முக்கியத்துவத்தை காண்பிக்கின்றது? பதில் பி. தேசிய கல்விக் கொள்கை NEP 2020. 18. வாய்மொழி வெளிப்பாடு, நினைவுத்திறன் விளையாட்டுகள் மற்றும் அடிப்படை எழுத்துச் செயல்கள் எந்த கட்டத்தில் உள்ளடக்கப்படுகின்றன? பதில் ஏ. அடித்தள கட்டம். 19. குழந்தை முதற்கல்வி அமல்படுத்தப்படுவதில் எந்த அரசு முக்கிய பங்கு வகிக்கிறது? பதில் பி. மாநில அரசுகள். 20. அங்கன்வாடி மையங்கள் எந்த திட்டத்தின் கீழ் முன் பள்ளி கல்வி வழங்குகின்றன? பதில் பி. ICDS இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். 21. குழந்தைகளின் எண்ணிக்கை, கூட்டல் மற்றும் எதிர்மறையான கருத்துக்களை எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார்கள்? பதில் பி. எளிய சொற்கள் பயன்படுத்தி. 22. குழந்தை முதற்கல்வி வளர்ச்சிக்கான தேசிய அரசின் கொள்கை என்ன? பதில் பி. தேசிய கல்விக் கொள்கை NEP 2020. 23. தமிழ்நாடு அரசு எந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு பால்வாடி மற்றும் ICDS மையங்களை வழங்குகிறது? பதில் பி. 3 முதல் 5 வரை வயது. 24. கேரளா எந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்துகிறது? பதில் பி. குழந்தை நட்பு பாடத்திட்டம் மற்றும் பயிற்சி பெற்ற முன்பள்ளி ஆசிரியர்கள். 25. சில மாநிலங்களில் முன்பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து மற்றும் மதிய உணவு திட்டம் என்ன? பதில் பி. மதிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து திட்டம். 26. தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 எந்த கல்வி கட்டமைப்பில் முன்பள்ளி கல்வியை ஒருங்கிணைக்கிறது? பதில் பி. 5+3+3+4. 28. ECCE என்பதன் பொருள் என்ன? பதில் பி. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். 29. ஆரம்ப குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான சிறப்பு பயிற்சி மற்றும் கற்றல் திட்டங்கள் எந்த திட்டங்கள் மூலம் வழங்கப்படுகின்றன? பதில் பி. பல்வேறு அரசு திட்டங்கள். 30. கோத்தாரி ஆணைக்குழு எந்த வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க முன்மொழிந்தது? பதில் பி. 6 முதல் 14 வயது. கோத்தாரி ஆணைக்குழு எந்த கல்வி கட்டமைப்பை மேம்படுத்த பரிந்துரைத்தது? சி. தொடக்க கல்வியின் தரம் மற்றும் பொதுக்கல்வி. NEP 2020 கீழ் முன்பள்ளி கல்வி ஒருங்கிணைக்கப்படும் பள்ளி அமைப்பில் 3 என்ற எத்தனை அமர்வுகள் உள்ளன? டி. 3. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் குழந்தை கல்விக்கு வழங்கப்படும் முக்கிய ஆதரவு என்ன? டி. பால்வாடி மற்றும் குழந்தை நட்பு பாடத்திட்டம். தொடக்க கல்வியை கட்டாயமாக்கிய சட்டங்களை எந்த தரப்பினால் கொண்டு வந்தனர்?
டி பல மாநிலங்கள். தொடக்க கல்வி சட்டங்களின் முக்கிய நோக்கம் என்ன? டி சேர்க்கையை அதிகரித்து இடைநிறுத்தங்களை குறைத்தல். ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் எலிமெண்டரி எஜுகேஷன் AICE எப்போது நிறுவப்பட்டது? டி 1957. AICE அமைக்கப்பட்ட முக்கிய நோக்கம் என்ன? டி ஆரம்ப கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்த. AICE எந்த வகையில் உதவியது? டி அரசு கொள்கைகளினையும் திட்டமிடலையும் வடிவமைத்தல். டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் புரோகிராம் DPEP எந்த வருடம் தொடங்கப்பட்டது? டி 1994. DPEP-இன் முக்கிய நோக்கம் என்ன? டி தொடக்க கல்வி வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் கற்றல் விளைவுகளை உயர்த்துதல். DPEP எதை கவனித்தது? டி புதிய பள்ளிகளை தொடங்குதல் மற்றும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நியமித்தல். ஆரம்ப கல்வி சட்டங்கள் மாணவர்களின் அளவோடு குறைக்க முயன்றன. டி இடைநிறுத்த எண்ணிக்கை. AICE-இன் முழு பெயர் என்ன? All India Council for Elementary Education.